ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல்லில் தான் இருக்கோம். நம்ம திண்டுக்கல்லில் சுற்றி இருக்கிற சுற்றுலாத்தலமான குட்டி குட்டி சுற்றுலாத்தலத்தையே நம்ம விலாகிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விலாக் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட தொடர்ச்சியாக நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அனுமந்தராயன் கோட்டை என்ற ஊருக்கு தான் போகிறோம். அந்த ஊரில் பித்தளப்பட்டி என்ற கிராமத்தில் பார்த்திங்கன்னா குடகனாறு என்ற ஆறு கடந்து போகுது. ஸோ அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். இந்த ஃபால்ஸை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம போகிற ஊர் பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் போகிற வழியில் தான் இருக்குது. அதாவது கொடைக்கானலுக்கு நம்ம திண்டுக்கல்லேருந்து போவோம். அப்படி போகும்போது ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஊர் நம்மளுக்கு வரும். ஸோ நீங்கள் இன்கேஸ் வேறு வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா இந்த வழியாக நீங்கள் கொடைக்கானல் போகும்போது நீங்கள் ஃபேமிலியோட இந்த ஊருக்கு போயிட்டு இங்கே இருக்கிற ஃபால்ஸில் நீங்கள் குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம ஊருக்குள்ளே 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். இங்கே நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா அழகாக தண்ணி விழுகிற இடத்துக்கு நம்ம போகலாம். வாங்க நம்ம போகலாம். இது தாங்க இந்த அழகான குட்டி அருவி. இது பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி விழுகுது பார்த்திங்களா, அதுக்கு மேலே நம்ம நிற்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுதான் தடுப்பு அணை. இந்த தடுப்பு அணைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்ணி வரத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் ஆழமாக இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு ஸ்விம் பண்ணிக்கலாம். வேணாம் எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபால்ஸ் விழுகிற இடத்துல நீங்கள் அழகாக நின்று குளிக்கலாம். சரி வாங்க நம்ம மேலே போய் எப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம தண்ணி கீழே விழுகிறத மட்டும் தான் பார்த்தோம். இந்த தண்ணி மேலேருந்து தான் கீழே விழுகுது. அதாவது அந்த தண்ணி வர்ற இடத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் அப்படியே மேலே போனேன் அப்படின்னா இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா தண்ணி கீழே ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது. இங்கே நிறைய பேர் குளிப்பாங்க. இங்கே நீங்கள் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் நீங்கள் இங்கே அழகாக குளிக்கலாம். என்னடா தண்ணி இந்த கலர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா ஆறு. ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மண் இதோட தான் இது மூவ் ஆகிட்ருக்கும். அதனால் தண்ணியோட கலர் இப்படி இருக்குது. மற்றபடி இந்த தண்ணியில் குளித்தா எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது. இந்த ஆறோட பேர் பார்த்திங்கன்னா குடகனாறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஆறு உருவாகிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி மலை கிழக்கு, அதாவது பழனி மலை இருக்குது பார்த்திங்களா, அதோட கிழக்கு பகுதியில் மணலூருன்ற ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து தான் இது உற்பத்தி ஆகுது. இதோட டோட்டல், அதாவது இது மொத்தமாக பயணிக்கிற தூரம் பார்த்திங்கன்னா 109 கிலோமீட்ரு. இதனால் பயன்பெறும் மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கலும் கரூர் மாவட்டம் தான். ஸோ தாலுக்கா வயசில் பார்த்திங்க அப்படின்னா ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவங்குறிச்சி. ஸோ இந்த ஊருக்கு எல்லாமே இந்த ஆறு பாசனத்துக்காக பயன்பெறுது. இந்த ஆறு நான் சொன்ன மாதிரி பழனி மலைப்பகுதிக்கு கிழக்கில் இருக்கிற மணலூரில் உருவாகி எங்கே முடியுது அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் அரவங்குறிச்சி வட்டம், அதாவது நாகம்பள்ளி கிராமம், கருவேடம்பட்டி அருகில் இருக்கிற அமராவதி ஆற்றில் பார்த்திங்கன்னா கலக்குது. அது வரைக்கும் இது பயணிக்குது. மொத்தம் 109 கிலோமீட்டர். நீங்கள் இப்போது வீக்கெண்டில் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும். நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா இந்த க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்றத. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே விசிட் பண்ணலாம். நீங்கள் ஃபால்ஸ்லேயும் குளிக்கலாம், மேலே நான் சொன்ன மாதிரி ஸ்விம் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட ஓகே தான். இல்லை நீங்கள் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்க வீட்டிலேருந்து
அப்படின்னா கூட நீங்கள் வந்து இங்கே குளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங்காக கூட கிளம்பி போகலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நீர்வீழ்ச்சி மழைக்காலங்களில் மட்டும்தாங்க நமக்கு இவ்வளோ அருமையான அழகான காட்சி அளிக்கும். மற்ற டைம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தெரிகிற பிக்சர் மாட்டோம் உண்மையிலே ரொம்ப வறட்சியாக தாங்க இருக்கும். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல்லில் இருக்க பித்தளைப்பட்டி என்கிற அந்த அருவியை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அழகான அருமையான பிளேஸோடு நமது